ரோஸ் பிரஸ் பாக்ஸ் ஆபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிகளை போறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிகளை போலாம். விடாமுயற்சியோடைய ஃபீவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகச்சுன்னு சொல்லாங்க. எக்ஸ்பெக்டேஷனும் ரொம்ப அப்படியே ஜெட்டு வேகத்திலே போயினே இருக்குன்னு சொல்லாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒன்றும் இல்லை, தமிழ்நாடு இன்னைக்கு ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறாங்க. இன்னைக்கு ஓப்பன் ஆச்சுன்னா அது என்ன ஆகும் ஏது ஆகும்னு சொல்லிட்டு தெரியாது. அது பயங்கரம் ஃபயர் மோட்ல தான் போகணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மலேசியாவில் புக்கிங் ஓப்பன் ஆச்சாங்க. ஓப்பன் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா 2 to 3 டேஸ்க்கு அடுத்த 3 நாட்களுக்கு ஃபுல் ஹவுஸ்ஃபுல்லு. இன்னொரு ரெக்கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது யாருமே வந்து இந்த அளவுக்கு ஸ்கிரீன்ல வந்து இந்த அளவுக்கு எடுத்ததே கிடையாதாங்க. விடாமுயற்சி தான் ஃபர்ஸ்ட். அதாவது 150 ஸ்கிரீன்ல ஓடுதான். கிட்டத்தட்ட 150 ஸ்கிரீன் மீன்ஸ் 150 தியேட்டர்ல ஓடுதான் மலேசியால, தமிழ்நாட்டுல கிடையாது. அப்ப மலேசியாலே வந்து 150 ஸ்கிரீன் ஓடுதுன்னா தமிழ்நாட்டுல எல்லாம் வேற மாதிரி இருக்கும் போல இருக்கே. பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல வந்து வருகின்ற 6ஆம் தேதி வந்து விடாமுயற்சி வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதாவது 2 வருடங்கள் கழித்து தலையை பார்க்க போறன்ற ஒரு சந்தோஷம் பயங்கரமா முகத்துல அதிகமாவே தெரியுதுன்னு சொல்லாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து எதிர்பார்க்கிற ஒரே படம் விடாமுயற்சி தான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதோட பட்ஜெட் வந்து எவ்வளவு பிக்ஸ் பண்ணிருக்காங்க, எவ்வளவு கலெக்ஷன் கிராஸா கலெக்ஷன் ஆகும்னு பாத்தீங்கன்னா 600க்கு டார்கெட் வைக்கிறாங்க. அதாவது உண்மையான கலெக்ஷன், இது ஃபேக் கலெக்ஷன்லாம் அஜித் படம் பொறுத்த வரைக்கும் கிடையாது. படம் நல்லானா உடனே எடுத்துன்னு சொல்றாங்க, சும்மா ஃபேக்காலாம் போட மாட்டாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். நல்லா தாங்க, எதுக்குங்க அதை போட்டுங்கன்னு வேஸ்ட் பண்ணிங்கன்னு அப்படின்னு சொல்றதுதான் அஜித் குமார். ஸோ வந்து இந்த படமும் அப்படிதான். வந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா 600 crores டார்கெட் வச்சுக்கிறாங்க. ஆனா வந்து ரொம்ப அஜித் மேல வந்து இப்ப எல்லாருக்குமே கிரேஸ் ஆனால கண்டிப்பா வந்து இந்த படம், அதாவது ரசிகர்கள் பொறுத்தவரை எங்களை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 900 கோடி அடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஹைலி எக்ஸ்பெக்டேஷன். அது போக பாத்தீங்கன்னா மகிழ் திருமேனி அவர்கள் சொல்லியிருக்காரு, இந்த படத்துல வந்து அஜித்துக்கு வந்து மாஸ் டைலாக் பஞ்சு கிஞ்சு அப்படிலாம் இல்ல, ஒரு கதையின் நாயகனாக நடிக்கிறார். அஜித்குமாரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அவர் வந்து எப்பவுமே வந்து சும்மா சார் இதுவான சார், இது ரசிகர்கள் ஒத்துக்க மாட்டாங்க, ஒரு 10 ஒரே அடியில வந்து 10 பேர் பறக்கிற மாதிரி இருக்கணும், கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து எனக்கு கையெல்லாம் உடையணும், திருப்பி வந்து நான் அப்படியே முறுக்கின்னு சண்டை போடுவேன், அதெல்லாம் கிடையாது. டைரக்டர் என்ன சொல்றாரோ அதன்படி கேட்டு நடிக்கிறவர் தான் அஜித்குமார் அவர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சோசியல் மீடியால வந்து ஒரு விஷயம் வந்து பயங்கரம் வந்து ட்ரெண்ட் ஆகுதுங்க. அந்த சபரிகான்ற பாட்டு பார்த்தீங்கன்னா எதை கிட்டத்தட்ட வந்து 3 லட்சமும் தாண்டி பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா புதுசா ரீல்ஸ் கலெக்ட் பண்ணி போட்டு அது ஒரு சாதனை இந்த பக்கம் படிச்சுட்டு இருக்காங்க நம்ம ரசிகர்கள். பாத்துங்க, ஏதாவது எந்த இதெல்லாம் சாதனைன்னு பாத்தீங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மலேசியாவில இது வரைக்கும் வந்து எந்த படத்துக்கும் இந்த அளவுக்கு ப்ரமோஷன் பண்ணதே இல்லையாங்க. அதாவது வித்தியாசமான ப்ரமோஷன். அது என்ன ப்ரமோஷன்னா, கார்ல கான்வாய், அதாவது கார்ல பாத்தீங்கன்னா விடாமுயற்சியோட கிட்டத்தட்ட ஒரு 200-250 கார் வந்து சிட்டியை வந்து சுத்திட்டே இருக்குமா. அதாவது கிட்டத்தட்ட இப்ப இன்னும் அடுத்த 7 நாட்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து அந்த கான்வாய் வந்து சுத்திட்டே இருக்குமாங்க. பாத்தீங்களா, இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்ததே இல்லை. அதாவது ரஜினி சூப்பர் ஸ்டார் அவர்கள் பாத்தீங்கன்னா அந்த பிளைட்ல பாத்தீங்கன்னா அந்த கபாலி படத்துக்கு ஒரு ஆடு கொடுத்திருந்தாங்க. சோ அது போல வந்து ஒரு வித்தியாசமா மலேசியால வந்து பண்ண போறதாகவும் சொல்லிடுறாங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற ரசிகர்கள் வந்து என்னென்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அது வந்து நம்மளுடைய அஜித்குமார் அவர்களுக்கு பிடிக்காது. நீங்க வாங்க, நீங்க படம் பாருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் பண்ண நினைச்சீங்கன்னா உங்க அப்பா அம்மாவுக்கு போயிட்டு ஏதாச்சும் உதவி பண்ணுங்க. வேற எதுக்கும் அந்த பால் ஊத்துறது, இந்த மாலை போடுறது, இந்த மாதிரிலாம் வேண்டாம், அது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு வந்து அஜித்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் வந்து அட்லீஸ்ட் ஒரு கட் அவுட் வைக்கிறதுக்காவது நம்ம அஜித்குமார் அவர்களுக்கு பர்மிஷன் கொடுக்கணுன்றது கேட்டுக்கிறோம். ஏன்னா வந்து அது ஒரு கொண்டாட்டங்க. அதுல எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு திருவிழா மாதிரி. அது திருவிழாக்கு எப்படி சந்தோஷமா ஊருக்கு போவோம், அந்த மாதிரி வந்து வரப்போ அது மாதிரி வந்து எங்க தலையை வந்து பார்க்க போற வந்து சந்தோஷத்துல வந்து பூரிப்பு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்ல. ஸோ அதுக்காக வந்து கட் அவுட்லாம் வைப்பாங்க. அது வந்து யாராலையும் வந்து தடுக்கவே முடியாதுன்ற ஒரு விஷயம் அது. அது போக பார்த்தீங்கன்னா லைக்கா நிறுவனம் வந்து பிடிஎஸ் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க 10:45க்கு. அதே போல ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வைரலாகவே போயிட்டு இருக்குன்னு சொல்லாங்க. அதாவது எல்லாத்தையும் ஒன்று அதாவது ரசிகர்கள்லாம் வந்து ரசிகர்கள் நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது. ஆனா வந்து அவங்களை ஆச்சரியப்படுத்தும் வகையில வந்து ஒவ்வொரு விஷயமே நடந்துட்டு இருக்குன்னே சொல்லாங்க. விடாமுயற்சி இத்தனை நாள் நம்ம வந்து முயற்சி எடுத்ததுக்கு வருகின்ற 6ஆம் தேதி வந்து தலைய வந்து ஸ்கிரீன்ல பார்க்க போறோம். தலைவா அப்படின்னு சொல்லிட்டு கத்தணும் போல இருக்கு எனக்கு. அதாவது தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகும் சொல்லிடுறாங்க. ஆனா இப்போ வரைக்கும் ஸ்டார்ட் ஆகல. மேபி இன்னைக்கு நைட்டு இல்ல நாளைக்குள்ள வந்து புக்கிங் ஸ்டார்ட் ஆக போகுது.
அனல் பறக்க போது அந்த புக் மை ஷோ டிக்கெட்ஸ் நியூ வெப்சைட்டே கிராஷ் ஆக போகுது.